மருதங்குளம் என்ற சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் பெரிய ஆலமரத்தின் நிழலில் காலம் கடந்த ஒரு பழைய கிணறு இருந்தது. அந்த கிணற்றை எல்லோரும் ஆவி கிணறு என்று அழைத்தார்கள். பல ஆண்டுகளாக யாரும் அதற்கு அருகே போகவில்லை. பகலிலும் கூட அதன் அருகே சென்றால் உடம்பு நடுங்கும் என்றார்கள். இரவில் அந்த வழியாக யாரும் செல்லவே மாட்டார்கள். காரணம், அந்த கிணற்றிலிருந்து கேட்கும் மர்மமான சத்தம். கிராமத்து மூதாட்டிகள் சொல்வார்கள், அந்த கிணற்றில் விழுந்தவள் இன்னும் தண்ணீரோடு உயிருடன் இருக்கிறாள் என்று. ஆனால் யாரும் அதை நேரில் பார்த்ததில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிராமத்தில் மீனாட்சி என்ற பெண் வாழ்ந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள். அவளுடைய கணவன் சாமி மிகவும் கோபக்காரன். அவன் அடிக்கடி அவளை அடித்தும் திட்டியும் துன்பப்படுத்துவான். ஒரு இரவு கிராமம் முழுக்க மழை கொட்டியபோது மீனாட்சி காணாமல் போனாள். அடுத்த நாள் காலையில் அவளுடைய துண்டாடை கிணற்றின் கரையில் கிடந்தது. உடல் கிடைக்கவில்லை. அந்த நாளிலிருந்து அந்த கிணறு உயிருடன் இருப்பதைப் போல ஒவ்வொரு இரவும் சத்தம் எழுப்பத் தொடங்கியது. முதல் சில நாட்கள் யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் ஒரு வாரத்திற்கு பிறகு கிணற்றின் அருகே சென்ற மாட்டுக்காரன் கருப்பன் இரவில் திரும்பி வரவில்லை. அவன் மாடு மட்டும் கிராமத்துக்கு திரும்பி வந்தது. மக்கள் தேடியும் அவனை காணவில்லை. கருப்பன் கடைசியாக பார்த்த இடம் அந்த கிணறு. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு உயிர் அந்த கிணற்றுடன் மறைந்தது. ஆனால் எவருக்கும் எந்த சாட்சி இல்லை. காலம் மாறியது. புதிய தலைமுறை வளர்ந்தது. அவர்கள் இந்த கதைகளை நம்பவில்லை. அது வெறும் கதைகள் என்று சிரித்தார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களில் ஒருவர் அருண். அவன் நகரத்தில் படித்து முடித்து கிராமத்துக்கு திரும்பியவன். கிணறு பேசும் என்ற கதையை கேட்டு அவன் சிரித்தான். நான் இன்று இரவு அங்கே போய் பார்க்கிறேன் என்றான். மூதாட்டிகள் எச்சரித்தார்கள். போகாதே பிள்ளை, அந்த கிணறு மனித குரலில் அழைக்கும் என்றார்கள். அருண் அதை கேலி செய்தான். அந்த இரவு பௌர்ணமி. நிலா வெள்ளை ஒளியில் கிராமம் மூழ்கியது. எல்லோரும் தூங்கிய பிறகு அருண் மெதுவாக கிணற்றை நோக்கி நடந்தான். காற்று இல்லாத இரவு. ஆனால் கிணற்றின் அருகே சென்றவுடன் அவனுக்கு குளிர் காற்று முகத்தில் பட்டது. அவன் உள்ளே பார்த்தான். தண்ணீர் அமைதியாக இருந்தது. திடீரென ஒரு மெதுவான குரல், அருண். அவன் உடல் உறைந்தது. யார் என்று கேட்டான். பதில் இல்லை. மீண்டும் அருண். இந்த முறை குரல் கிணற்றின் உள்ளிருந்து வந்தது. அவன் நடுங்கிய குரலில், யார் நீ என்றான். தண்ணீரின் மேல் அலை எழுந்தது. மெதுவாக தண்ணீரின் மேல் ஒரு வெண்மையான முகம் தோன்றியது. அது மீனாட்சி. ஆனால் அவளின் கண்கள் கருப்பாக இருந்தது. வாயிலிருந்து தண்ணீர் சொட்டியது. அருண் ஓட முயன்றான். ஆனால் அவன் கால்கள் நகரவில்லை. கிணற்றிலிருந்து நீண்ட வெண்மையான கை ஒன்று வெளிவந்து அவன் கையை பிடித்தது. அவன் அலறினான். கிராமம் முழுக்க அந்த அலறல் ஒலித்தது. ஆனால் யாரும் வெளியே வரவில்லை. அந்த இரவில் அருண் காணாமல் போனான். அடுத்த நாள் காலையில் அவன் காலணிகள் மட்டும் கிணற்றின் அருகே கிடந்தது. மக்கள் பயத்தில் உறைந்தார்கள். இப்போது அவர்கள் நம்பத் தொடங்கினர். மீனாட்சி அமைதி பெறவில்லை என்று சொன்னார்கள். ஒரு பூசாரியை அழைத்தனர். பூசாரி கிணற்றின் அருகே மந்திரம் சொன்னார். தீ வைத்தார். ஆனால் திடீரென கிணற்றிலிருந்து கருப்பு புகை எழுந்தது. தீ அணைந்தது. பூசாரி தள்ளி விழுந்தார். இது சாதாரண ஆவி இல்லை என்றார். அந்த நாளிலிருந்து கிராமத்தில் விசித்திரங்கள் அதிகரித்தன. இரவில் வீடுகளின் கதவுகள் தானாக திறக்கும். தண்ணீர் பானைகளில் தண்ணீர் சிவப்பாக மாறும். குழந்தைகள் தூங்கும்போது அம்மா, கிணற்றுக்குள் குளிர் அதிகம் என்று பேசுவார்கள். சிலர் கனவில் தண்ணீரில் மூழ்குவதை உணர்ந்தனர். ஒரு மாலை சாமி, மீனாட்சியின் கணவன் திடீரென மனஅமைதி இழந்தான். அவன் கத்திக்கொண்டு ஓடினான். நான் தள்ளவில்லை, நான் தள்ளவில்லை என்று அலறினான். கிராமத்தார் அதிர்ந்தனர். உண்மை வெளிவந்தது. அந்த மழை இரவில் கோபத்தில் சாமி மீனாட்சியை கிணற்றில் தள்ளியிருந்தான். அவள் கத்தினாள். ஆனால் மழை சத்தத்தில் யாரும் கேட்கவில்லை. இப்போது அவள் பழி வாங்க வந்திருந்தாள். அந்த இரவு சாமி திடீரென காணாமல் போனான். மக்கள் தேடினர். கிணற்றின் அருகே சென்றபோது தண்ணீர் மேல் இரண்டு முகங்கள் தோன்றியது. ஒன்று மீனாட்சி, மற்றொன்று சாமி. இருவரும் அமைதியாக இருந்தனர். ஆனால் அவர்களின் கண்கள் திறந்தே இருந்தது. அதன் பிறகு கிணற்றிலிருந்து சத்தம் இல்லை. கிராமம் மெதுவாக அமைதியை மீட்டது. ஆனால் யாரும் அந்த கிணற்றை மூடவில்லை. ஏனெனில் அவர்கள் அறிந்திருந்தனர், சில கிணறுகள் தண்ணீரை மட்டும் அல்ல, உண்மைகளையும் மறைக்கின்றன.
இரவில் அந்த வழியாக செல்லும் போது சில சமயம் குளிர்காற்று வீசும். அந்த காற்றில் மெதுவாக ஒரு குரல், உண்மை தண்ணீரை விட ஆழம். மருதங்குளம் கிராமத்தில் இன்று வரை அந்த கிணறு நின்று கொண்டே இருக்கிறது. அதன் உள்ளே தண்ணீர் அமைதியாக தெரியும். ஆனால் யாரும் அதன் ஆழத்தை அளக்க முயலவில்லை. ஏனெனில் அவர்கள் அனைவரும் அறிவார்கள், அந்த ஆழத்தில் இன்னும் திறந்த கண்கள் காத்திருக்கின்றன.